இந்த ஜாதகத்தில் எத்தனையோ 10 பொருத்தம் அப்படி பார்க்குறோம். இந்த 10 பொருத்தம்ன்ற அட்டவணையை யார் தான் தயாரித்தாங்களோ, இதெல்லாம் ஒரு மர்த்தடியில் உட்காந்த கிளி ஜோசியக்காரனுக்கு கூட தெரியும். ஒரு அட்டவணையை ஒன்று வச்சுருப்பான், 10 பொருத்தத்துக்கு 8 இருக்குதுமா, 9 இருக்குமா. உள்ளே இருக்கிற தோஷத்தை யார் பார்க்கறது? தோஷ சாமியம் யார் பார்க்கறது? சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் தவறு. ரொம்ப அனுபவபூர்வமாக படித்தறியாத பாமர மக்களில் கூட பண்டிதர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். வள்ளுவன் என்கிற ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஐயருக்கு சமமானவங்க, சரிங்களா? அவங்க கூட கையால் வாக்கிய பஞ்சாங்கம் எழுதுவாங்க. அதில் கூட பார்க்கும்போது பாருங்கள், ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பையனுடைய நட்சத்திரத்தில் இருந்த பொண்ணுடைய நட்சத்திரத்தில் இருந்து, பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருகிறதோ அது அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ ஆகாது. இப்படி கூட பார்த்து முடிவெடுக்கலாம். அப்போ பையனுடைய நட்சத்திரம் சுக்கிரனிலிருந்து 8வது இடத்தில் குரு இருந்தால் அதுவும் ஒத்து வராது. இப்படியெல்லாம் பார்த்து உள்ளே கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த குடும்பம் கடைசி வரையில் ஒன்றாக போய்கொண்டிருக்கும். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்படியே குருட்டாம்போக்க சொல்கிறது இல்லை. செவ்வாய் உச்ச நீச்ச வீடுகள் மகரத்திலையும் கடகத்திலையும் செவ்வாய் இருந்தால் அதுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்ற அர்த்தம். 2எல்லாம் பவரே கிடையாது. லக்னத்தில் செவ்வாய் சுத்தம், பகை வீட்டில் இருந்தால்தான் பிரச்சனை, சரிங்களா? அதே செவ்வாய் விருச்சிகத்திலேயோ மேஷத்திலேயோ இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதேமாரி ராகு கேது தோஷம் ஒன்று இருந்தால் போதும் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு. இந்த ராகு கேதுக்கள் எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பு? எங்கே இருந்தாலும் சிறப்பு இல்லை. 12, 6 அப்படியெல்லாம் ராகு கேது இருந்துச்சுன்னா, 12 விட 6ஆம் இடத்தில் ராகு கேது சனி இவங்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்த்து பார்த்து செயல்பட்டாலும் விதி என்கிற ஒன்று உண்டு. விதியை மதியால் வெல்ல முடியாது. விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு ஏன் சொன்னான்னு கேட்டால், விதிப்படி லக்னப்படி என்னென்ன இருக்கிறது? மதி என்றால் சந்திரன், விதி என்றால் சூரியன், கதி என்றால் லக்னம். இதாண்டா உன் கதி, இதாண்டா உன் உயிர், நீ இப்படி தாண்டா இருப்ப, இந்த கேரக்டரில் தான் இருப்ப சொல்கிறது தான் லக்னம். அப்போ சூரியனை அடிப்படையாக லக்னத்தை வைத்து அடிப்படையாக பார்த்து கொண்டே வந்து சரி ஓகே இல்லை சரி சூரியனை அடிப்படையாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதியை அடிப்படையாக கொண்டாலும் அதுலேயும் அது ஒர்க் அவுட் ஆகலை, ஓரளவுக்கு தான் சுமாராக இருக்குது, இது என்ன பண்ணலாம்? சரி, அப்போ மதியை விதியால் வெல்லலாம். மதி எங்கே இருக்குது? அது என்ன நீச்சத்தன்மையில் இருக்குதா, உச்சத்தன்மையில் இருக்குதா, அது கூட எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது, புரியுதா? அது எந்த இடத்தை பார்க்கிறது? இதை வைத்து இந்த ஜாதகம் இவருக்கு கொடுக்கலாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். சஷ்டாஷ்டகம்னு சொல்கிறோம், 6க்கு 8க்கு கூட கொடுக்கக்கூடாதுன்னு. அதில் சுப சஷ்டாஷ்டகமும் உண்டு. மீனத்துக்கு துலாம் சுப சஷ்டாஷ்டகம் தான், மிதுனத்துக்கு விருச்சிகம் சுப சஷ்டாஷ்டகம். 6க்கு 8, 6வது ராசிலேருந்து 8. இங்கேருந்து போனால் 8 வரும், இங்கேருந்து என்றைக்குனே வந்தால் 6ஆம் கட்டத்தில் வந்து நிற்கும். ஆனால் 8வும் 8க்கு 1, புரியுதுங்களா? 1க்கு 8 ஈர்ப்புத்தன்மையோடு ரொம்ப ஒத்துமையாக போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விதிகள் நிறைய இருக்கிறது ஜாதகத்தில். நாம் ஜாதகத்தை பார்க்கும்போது மேம்போக்காக அட்டவணை பார்த்து இந்த 10 பொருத்தம் என்பது பத்தாத பொருத்தம், அதை மட்டும் வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் டைவர்ஸ் ஆகி தான் வரும். வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும், ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது. யாரோ எப்படியோ யாரால் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் காலம் ஓடிக்கொண்டே செல்லும். ஒவ்வொன்றையும் பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டும். 1000 காலத்து பயிர் என்று சொல்கிறோம் இல்லையா? ராகு கேது தோஷம் பார்க்கணும். இப்போல்லாம் லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ ராகு கேது இருந்தால் அதே மாதிரி பையனுக்கு கொடுத்துருங்க, ரெண்டுமே -+ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ராகு கேது தோஷன்றது நிறைய இந்த பாம்பு புற்றுகள், அதை இப்போ எத்தனையோ ஜென்மமாக எத்தனையோ நம்ம எடுத்துருக்குறோம். அந்த பாம்பு புற்றுகள் இடித்தது, அதன் மேல் சிறுநீர் கழித்தது, பல பெண்களை வாழ்வு தருவதாக சொல்லி ஏமாற்றியது, இதெல்லாம் தான் ராகு கேது. சரியாக ஒரு லக்னத்திலையோ 2லேயோ 4லேயோ 8லேயோ 12லேயோ போய் ராகு கேது உட்காந்துரும். நாம் செய்யும் பாவங்கள் ராகு கேது சனி செவ்வாய் இதன் மூலமாக தான் அந்த கட்டங்களில் வந்து உட்கார்ந்து வேலை பார்க்க. சனி செவ்வாயும் சேர்ந்து எந்த ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்குதோ, இப்போ 2ல் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, 2ன்றது குடும்பம், வாக்கு, தனம், 3மே அவுட்டு. போய் பேசுவான், வாக்கு போச்சா,
வாக்கை காப்பாற்ற முடியாது, சூழ்நிலை வராது. தனம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்ப்பான் போய்க்கினே இருக்கும். குடும்பம் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். இப்போ 2ஆம் இடம் இந்த 3த்துக்கு காரகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியாச்சு. இதே 7ஆம் இடமா இருந்துச்சுன்னா சரி செவ்வாய் ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம் திருமணம் செய்வார்கள். இல்லை நாங்கள் வீட்டில் பார்த்து தான் திருமணம் செஞ்சோம், அவங்க பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்க வேறு விதமாக திருமணம் செஞ்சுருப்பாங்க, மூடி மறைக்கப்பட்டதும் இருக்கும். அப்போ 8ஆம் இடம் சனி செவ்வாய் இருந்தால் எத்தனை திருமணம் செய்தாலும் நிற்காது. ஒன்று டெத்து இருக்கணும், இல்லை பிரிவு இருக்கணும், ஒன்றுமே அது கடைசி வரைக்கும் அப்படியே முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல் இருக்கும். ஆக ஜாதகம் என்பது இறைவன் நாம் பிறக்கும் போது அந்த கருப்பையில் இருந்து வெளியில் தலையில் வரும் நேரத்தை சில பேர் குறிக்கிறார்கள். தொப்புள் கொடி கட் பண்ணும்போது அதுக்குள்ள ஆத்மா போய்விடுகிறது. நீங்கள் நினைப்பது போல் ஆத்மா புதிதாக கட்டி இருக்கிற வீட்டுக்குள் வந்து கிரக பிரவேசம் செய்து குடியிருக்கிறோம், அது போல் இல்லை. இதற்கு நான் ஒரு வீடியோ போடுகிறேன். அப்பொழுது அந்த லக்ன நேரப்படி பார்த்து ஜனனம் ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் 5வது கட்டம் பூர்வ புண்ணியத்தை அடிப்படையில் தான் வரும் பதவி. லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. பிள்ளைக்கு நான் பத்திரிக்கை எழுதுகிறேன், ஜென்மத்தை அடிப்படையாக கொண்டு அவனுடைய வம்சம் வளர வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை எழுதிவிட்டு தான் மீதியை கணக்கு போட்டு எழுதுகிறார்கள். வாழ்க்கையில் ஜாதகம் பொய் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இது வந்து ப்ரிடிக்ஷன் கிடையாது. ஏற்கனவே நாம் ஜனன ஜென்ம சௌக்கியானம் எல்லாம் சொல்கிறோம். மாதா கர்ப்பத்தில் நின்றது போக செல் நாழிகை. போன ஜென்மத்தில் அவன் புதன் திசையில் அவன் இறந்துருப்பான். புதன் திசை 17 வருஷம், ஒரு 10 வருஷம் நல்லா இருக்கும்போது 11ஆவது வருஷம் இறந்துருப்பார். அம்மா கர்ப்பத்தில் 10 மாதத்தை கழிப்பாங்க. அதையும் போக மீது செல் நாழிகை 6 வருஷத்து சொச்சம்னு வரும். அப்போ என்ன பொய்யா அப்போ ஜாதகம் இல்லையா? அந்த காலத்தில் பண்டாரம்ன்றவங்க எழுதுவாங்க. அவங்க எழுதின கணக்கு தவறாகவே இருக்க. வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப ரொம்ப பாம்பு பஞ்சாங்கம், சீதாராமையர் பஞ்சாங்கம், இப்போல்லாம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அப்படியே கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அதுக்கும் 6 மாதம் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பின்னாடி வரும் முன்னாடி வரும், இது முன்னாடி வந்துடும். 6 மாதம் 3 மாதம் வித்தியாசம் வரும். ஆக இது இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார் ஏஎல்பி ஜாதகம்னுட்டு. அவருடைய முறைப்படி அது கரெக்டு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு முறை இருக்கும். ஆனால் அதன் வழிமுறையை கூர்ந்து பார்த்தால் நம்மளுக்கு உண்மை தானாகவே புரியும். ஆக ஜாதகம் என்பது உண்மை, சரிங்களா? வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து செல்லணும். 8ஆம் இடத்துலலாம் ராகு கேது வந்து மாட்டிச்சுன்னாக்க திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக கூட இருக்கிற காலகட்டம் உண்டு. அந்த இடத்தை குரு பார்த்தால் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். இருந்தாலும் நாம் எதற்கு இந்த கஷ்டங்கள் வருகிறது? நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த புண்ணியங்கள் இரண்டுமே ஒன்று கூடிதான் வந்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்போம், இவ்வளோண்டு நாள் சந்தோஷமாக இருப்போம், இவ்வளோ நாள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாம் தான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இதெல்லாம் தெரிந்த பிறகும் வாழ்க்கையை நாம் உண்மையாக வாழ்ந்து இறையருளால் அவன் நடத்தி கொண்டு செல்கிறான். எதுவும் நம் கையில் இல்லை, எல்லாம் அவன் கையில் இருக்கிறது. நீ உன் இஷ்டத்துக்கு மூளையை வச்சு ஆட்டம் போட்டன்னா அவன் அடுத்தது அவருடைய ஆட்டம் ருத்ரதாண்டவம் ஆரம்பிச்சிடும். சமாளிக்க முடியாது. உண்மையாக வாழுங்கள், உணர்வோடு வாழுங்கள், அன்பாக வாழுங்கள், அனைவருக்கும் நன்றி செலுத்துங்கள், அனைவரையும் நன்றாக ஈவிரக்கத்தோடு பாருங்கள். நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்பவும் கிடைக்கும். சரிங்களா? நெல் விதைத்தவன் வினை அறுப்பான், விதை விதைத்தவன் விதை அறுப்பான். இதெல்லாம் தெரிந்தும் வாழ்க்கையில் ஏமாந்து போயிடாதீங்க. இறைவன் இருப்பது உண்மை. நீ வீட்லேயே உட்காந்து கோயிலாக சுற்றுன்னு சொல்லலை. இன்றைக்கி சந்திர கிரகணம் 3 மணிலேருந்து சாயங்காலம் 6:57 வரைக்கும் இருக்குது. 7:57 வரைக்கும் கூட சொல்கிறாங்க. ஒரு சில கட்டங்கள் மாறுகிறது. இறைவனை அந்த நேரத்தில் அமர்ந்து கண்மூடி ஒரு தடவையாவது ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள். 1,00,000 தடவை சொன்னதுக்கு சமம். அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.